ஹாய் நண்பர்களே, வாங்க நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுவோம். அதாவது அரசியல்வாதி அரசியலை பேசுவாங்க. அவங்களுடைய கட்சிகள் எது சார்ந்ததோ அந்த கட்சிக்கு சாதகமாக பேசுவாங்க. அது அரசியல்வாதி பண்பு. மீடியாக்கள் வலைத்தளங்கள் அவங்களோட டிஆர்பிக்காண்டி எதை பேசுனா டிஆர்பி கிடைக்குமோ ஏறுமோ அதை பேசுவாங்க. சாமானிய மக்கள் தான் அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப பேசுவாங்க. எந்த கட்சி அரசியலில் வெற்றி பெற்றால் நமக்கு சாதகம் பாதகம், எந்த கட்சி வரணும் வரக்கூடாது என்று பேசக்கூடியவங்க சாமானிய மக்கள். அதை தான் இந்த தலைப்பில் பேசுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் எலெக்ஷனுக்கு 5 மாதம்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் அதுக்கு உள்ள வேலைகளை பார்த்துட்ருப்பாங்க வெற்றி பெறதுக்காண்டி. அந்த அடிப்படையில் நம்ம கவனித்த வகையில் தமிழ்நாட்டில் மீடியாக்களில் பார்த்த வகையில் தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம பேசுகிறத பார்த்தாக்கா, தமிழ்நாட்டில் டிஎம்கே அதோடைய வேலையை சரியாக எலெக்ஷனுக்குள்ள வேலையை பார்த்துட்ருக்காங்க. நல்லா தெரியுது. அவங்க இலகுவாக ஜெயிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் என்ன செஞ்சாக்கா நம்ம தேர்தலில் வெற்றி பெறலாம்ங்கிற அந்த நோக்கத்தோடு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை ஆண்டது 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கேண்டு. ஆனால் கலைஞரும் ஜெயலலிதாவும் இறந்த பிறகு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு மீண்டும் ஏடிஎம்கே வருமானண்டா அது சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா டிஎம்கே எலெக்ஷனை நோக்கி எலெக்ஷனில் வெற்றி பெறதுக்காண்டி என்னென்ன செய்யணுமோ அதுக்குள்ள வாய்ப்புகளை தேடி போய்கொண்டு இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே பார்த்தாக்கா அவங்க உள்கட்சி பூசல்லையே அவங்களுடைய காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் 5 மாதம்தான் இருக்குது. தேர்தலுக்கு என்ன செஞ்சாக்கா நம்மளோட வலுவான கூட்டணி அமைக்கலாம், நம்ம வெற்றி பெறலாம், ஆட்சி அமைக்கலாம், அந்த ஒரு எண்ணம் ஏடிஎம்கேல இல்லை. அவங்க கட்சிக்குள்ளேயே பிரிவினை, 1க்கு 4 பேராக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. யாரையும் சேர்க்க மாட்டேன், சேர்ப்பேன், எந்த ஒரு இதுவுமே தெரியலை. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு எந்த கூட்டணிக்கு போகிறது, எந்த கூட்டணியில் இருந்தால் வலுப்பெறலாம், அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்யலாம், எதுவுமே அவங்களுக்கு என்ன நோக்கமே இல்லை. அவங்களுடைய நோக்கம்லாம் தன்னுடைய கட்சை நம்ம கைப்பிடியில் வச்சுக்கணும், அப்படி தான் ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே, அல்ல அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போன எல்லாருமே அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, ஏடிஎம்கே நம்ம கை வசம் வச்சுக்கணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, டிடிவியாக இருந்தாலும் சரி, செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது, ஏடிஎம்கே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்ன்ட்டு ஒவ்வொருத்தவங்கள நினைக்கிறாங்களே தவிர ஏடிஎம்கே எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும், நம்ம அடுத்த ஆட்சி நம்ம அமைக்கணுன்ட்டு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி எந்த கூட்டணி வச்சா நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம மக்கள்கிட்ட எதை போய் பேசினா, எந்த பிரச்சனையை பற்றி பேசினா மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க, அதை பற்றியும் இல்லை. அவங்களுடைய உட்கட்சி பூசலை தான் பார்க்குறாங்க. இன்னொரு புறம் புதுசாக ஆரம்பித்த டிவிக்கே அவங்க எந்த இதில் இருக்காங்கன்னு தெரியல. மக்களுடைய பிரச்சனை பேச போகிறேன், இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லைன்ட்டு சொன்னவங்க இன்றைக்கி நம்ம சரியாக என்னான்னு தெரியாமல் அந்த மாதிரி நிலமையில் இருக்காங்க. ஏன்னாக்கா அடுத்தவங்கள நம்ம குறை சொல்கிறாங்கும் போது நம்ம சரியாக இருக்கணும், நம்மளே எந்த இதில் இருக்கோன்ட்டு தெரியல. மக்களை சந்திக்கணும், முதல்ல களத்தில் இறங்கி போராடணும், களத்துக்கு வர்றது இல்லை. மக்கள்கிட்ட நேரடியாக பேசினாங்க தானே மக்களுடைய குறைகளை தீர்க்க முடியும். அப்போ அவங்க அதை மக்களை குறைகளை தீர்க்கிற மாதிரி எதுவுமே தெரியலை, பேசுகிறதும் இல்லை. அப்போ அவங்களும் அவங்களுடைய அரசியலுக்கு வரணும், வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்குது, அதுக்குள்ளே வழியை தேடுறதில்லை. அதே மாதிரி நாம் தமிழர் அவங்க ஒரு நாடாக்கா மொழியை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுறாரு.
அப்போ அவர் வந்து எல்லா மக்களையும் அரவணைச்சு அதோடு போகணுன்ட்டு நினைக்க மாட்டேங்கிறாரு. அவருடைய எண்ணம்லாம் மொழியை வச்சு அரசியல் பண்ணணும். நம்ம ஆட்சிக்கு வரோமோ இல்லையோ ஏதாவது பேசி நம்மளை வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மீடியாக்களில் அப்படி தான் நினைக்கிறாரே தவிர அடுத்தது நம்ம ஆட்சிக்கு வரணும், நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை. மொத்தம் இந்த சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம்னாக்கா டிஎம்கே மட்டும்தான் அவங்களுடைய கூட்டணி மட்டும்தான் இந்த தேர்தலுக்கான வியூகத்தை அமைச்சு என்ன செய்யணும், எப்படி போகணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணுன்ட்டு எல்லாத்துலேயும் தீவிரமாக இருக்காங்களே தவிர மற்ற கட்சி எதுவுமே இன்னும் 5 மாதம் இருக்கிற சூழ்நிலையில் எந்த கட்சியுமே வந்து அதுக்குள்ளே தீவிரத்தை காட்டின மாதிரி தெரியல. தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை என்ன, அடுத்த நிலைமைக்கு நம்ம யார் கூட கூட்டணி போகலாம், இல்லை தேர்தலுக்குள்ளே என்ன பணிகளை செய்யலாம், எதுவுமே இல்லை. இன்னும் 5 மாதங்களே இருக்குது. ஆனால் எந்த கட்சியும் தாங்க வெற்றி பெறணும், நம்ம ஆட்சி அமைக்கணுன்ட்டு எந்த ஒரு கட்சியுமே அது ஒரு முடிவுக்கு எடுத்து வர மாதிரி தெரியல டிஎம்கே தவிர. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தாக்கா நம்முடைய கணிப்பு மீண்டும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ சரியாக பேசியிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் தவறு இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய காலத்தில் இன்னும் தெளிவாக பேசுகிறதுக்கு உதவும்.